இயற்கையும் மனிதனும் பின்னி பிணைந்த உறவை கொண்டவை. மனிதன் சுவாசிக்கும் காற்று, அருந்தும் நீர், உண்ணும் உணவு எல்லாம் இயற்கையின் அருளால் திகழ்வதோடு மட்டுமல்லாமல் மனிதனின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்கின்றன. முந்தைய காலங்களில் மனிதன் இயற்கையுடன் ஒற்றுமையாக வாழ்ந்தான். ஆனால் தொழில்நுட்ப வளர்ச்சியால் மனிதன் இயற்கையுடன் உள்ள சமநிலையை இழந்து அதை பாதிக்கும் செயல்களில் ஈடுபடுகிறான். இயற்கையை பாதுகாப்பது, அதனுடன் சமநிலையுடன் வாழ்வது மனிதனின் கடமையாகும். அதனை சுட்டிக்காட்டுவதே இந்த நாடகம். அனைவரும் அமைதியாக அமர்ந்து இதை கவனமாக பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்னே அழகு, என்னே அழகு! இயற்கை தந்த கொடையில் பல உயிரினங்களோடு நானும் இருப்பதை எண்ணி மகிழ்கிறேன். மகனே, மகனே! யார் யார் பேசுவது? நான் தான் பூமி தாய் பேசுகிறேன். உன் வாழ்வு சிறக்க தேவையானவற்றை நான் அளிக்கிறேன். அவற்றை பயன்படுத்தி நல்வாழ்வு வாழ்க, நல்வாழ்வு வாழ்க. என்ன, இவை எல்லாம் எனக்கா? பூமி தாய் கொடுத்திருப்பவை எல்லாமே எனக்கு தானா? அப்படி என்றால் என் விருப்பப்படி நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், என்ன வேண்டுமானாலும். ஒருவர் மாடுகளை ஓட்டிக் கொண்டிருக்கிறார். சிறிய கோடாரி கொண்டு ஒருவர் விறகு வெட்டி கொண்டிருக்கிறார். ஒரு பெண் சமையல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். எல்லோரும் வாங்க, எல்லோரும் வாங்க, நமக்கெல்லாம் ஒரு நன்மை நடக்க போகுது. நேத்து காட்டுக்குள்ள போனப்ப பூமி தாயினோட பேசிச்சு. பேசுனது மட்டுமல்ல, நமக்கு என்னென்ன வளங்கள்லாம் தேவையோ அதை எடுத்துட்டு சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுச்சு. அப்படின்னா நான் எவ்வளவு காய்கறிகளை வேண்டுமானாலும் பறித்து கொள்ளலாமா? அப்படின்னா நான் எவ்வளவு மரங்களை வேண்டுமானாலும் வெட்டி கொள்ளலாமா? நான் எத்தனை கால்நடைகள் வேண்டுமானாலும் வளர்த்து கொள்ளலாமா? ஆமா ஆமா, பூமி தாய் உனக்கு தேவையானதை எடுத்துட்டு நல்லா இருந்து சொல்லுச்சு. எதை பத்தி யோசிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல. நம்ம தினமும் விறகு வெட்டி சம்பாதிச்சு சாப்பிடுறோம். ஒரு நாளைக்கு ஒரு மரம் தான், அதுவும் சின்ன மரங்களை தான் வெட்டி பழுப்ப நிறுத்துறதுக்கு பெரிய பெரிய மரங்களா வெட்டினா நிறைய சம்பாதிக்கலாம். மற்றவங்களோட பெரிய பணக்காரங்களா ஆகலாம்ல. ஆமாங்க, நம்ம வீடு நிறைய பணம் சேர்க்கலாம். அப்பதான் நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்க முடியும். என்ன ராஜீவ், எங்க பேச்சு சத்தத்துல தூக்கம் போயிடுச்சா? தூக்கம் போச்சாவா? நான் தூங்கினா தானே எழுந்திருக்க. யோ யோ, நீங்க பேசுனது எல்லாமே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நமக்கு பிரபஞ்சம் கொடுத்த பூமி தாய இப்படி நாமளே கொலை பண்ற மாதிரி இல்லையா? உங்க சுயநலத்துக்காக காட்டையே அழிக்க பாக்குறீங்களே, இதெல்லாம் நியாயமா? இப்படியெல்லாம் சொல்லுவேன்னு நினைச்சிங்களா?
நீங்க காட்டழிச்சா நான் மட்டும் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இருக்கணுமா? எப்ப அனுபவிக்கிறது? அப்ப நீங்க காட்டழிச்சா நான் மலையை அழிக்கிறேன். நீங்க மலை அழிச்சா நான் நிலத்தை அழிச்சு சுரங்க தோண்டி ஒரு பெரிய தொழிற்சாலையை கட்டுறேன். நான் தண்ணி எடுத்து காசுக்கு வைக்கிறேன். ஆக மொத்தம் நம்ம எல்லாரும் யார்கிட்ட எடுக்கிறோம்? நம்ம பூமி தாய்கிட்ட தானே எடுக்க போறோம். பெரிய பெரிய மரங்களை வெட்ட போறேன். நான் பூமிய தொலையிட்டு ஒரு பெரிய தொழிற்சாலையை கட்ட போறேன். நான் பெரிய பெரிய மலைகளை கொடைய போறேன். மனிதர் இயந்திரங்கள் மூலம் பூமியை ஆழமாக துளையிட்டு வளங்களை உறிஞ்சி கட்டுமானங்களை வேகமாக மேற்கொள்கின்றனர். விஞ்ஞான வளர்ச்சியின் பெயரில் ஏவுகணைகள் வெளியேற்றி உயிரின அமைதியை சிதைக்கின்றனர். வாகனங்களின் புகை, நெகிழி, இரும்பு என குப்பைகளை வீசி பசுமை நிலங்களை அழிக்கின்றனர். இதனால் பூமி இரைச்சலுடனும் நெரிசலுடனும் வெறிச்சோடி வறண்ட நிலமாக மாறுகிறது. வேண்டாம் 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 வேண்டாம். என் இருதயத்தை கிழிக்காதீர்கள், என் மண்ணை பிளக்காதீர்கள், என் உயிரை உறிஞ்சாதீர்கள். எல்லாரும் வாங்க, பெரிய ஆபத்து. முதலில் அழுகை நிறுத்துங்கள். மகனே, மகனே, நலமாக உள்ளாயா? இல்லை பூமி தாயே, இல்லை. நாங்கள் யாருமே நல்வாழ்க்கை வாழவில்லை. நீ சொல் மகனே. அம்மா, அம்மா, எங்களை மன்னித்து விடுங்கள். நாங்கள் பெரிய தவறு இழைத்து விட்டோம். இயற்கை வளங்களை எங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளாமல் சுயநலத்திற்காக உங்களை கூறு போட்டு விட்டோம். எங்கள் ஒவ்வொருவரின் பேராசையை அழித்து விட்டது. சேர்த்த செல்வங்களிலிருந்து, வீடுகளிலிருந்து, உணவுக்கு வழி இல்லாமல் தினம் தினம் செத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் தான் தாயாற்றே, கருணை உள்ளம் கொண்டு எங்களை மன்னிக்க வேண்டும். சுயநலமின்றி இயற்கையை பாதுகாத்து ஒருவருக்கு ஒருவர் உதவி புரிந்து வாழ வாய்ப்பு தர வேண்டும். ஓ, இத்தனை தவறுகளை செய்த பிறகு மீண்டும் ஒரு வாய்ப்பா? காடுகளை அழித்தீர், நிலத்தை சுரண்டினீர், மலைகளை குறைந்து தடமே தெரியாமல் கரைத்தீர், கடல் நீரில் தொழிற்சாலை கழிவுகளை கலந்தீர், குடித்த நீரை விலைக்கு விற்றீர், சுத்தமான காற்றை கெடுத்து காற்றையும் என்று காசுக்கு விற்கிறீர். அது மட்டும் இல்லாமல் வாகனங்களின் இறைச்சல், அணுகுண்டு சோதனை, ஏவுகணை ஏவுதல், அந்த சோதனை இந்த சோதனை என்று உணர்ந்து ஏராளமான தொழிலிட்டு என்னையே வாழ விடாமல் திணறடித்தீர்.
என்னை கொன்றுவிட்டு நீங்கள் மட்டும் எப்படி எங்கே வாழ்வீர்கள்? இப்புவியில் நீங்கள் மட்டும் நான் வாழ்கிறீர்களா? புழுக்கள், பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் என அனைவருக்கும் சொந்தமானவன் நான். என்னை அழைப்பதென்பது நீங்களே உங்களை அழைத்துக் கொள்கிறீர்கள் என்று நினைவில் கொள்ளுங்கள். செய்த தவறை உணர்ந்த உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தருகிறேன். இனியாவது சரியாக சிந்தித்து செயல்படுங்கள். நான் வாழ அல்ல, நீங்கள் அனைவரும் நலமுடன் வாழ. மரங்கள் நடுவோம், குப்பை குறைப்போம், நீர் சேமிப்போம், பசுமை ஆற்றல் பயன்படுத்துவோம், பொருட்களை மறுசுழற்சி செய்வோம். நன்றி, வணக்கம்.